Mm. Yeah. Hello, guys. Good evening. Greetings. Um, I welcome you all to go for the second video of this QA session. In this session, we will be mainly focusing on different types of metrics, like how to say different terms in QA domain, and also levels of testing. It's very simple concept only. It will be it's a basic foundational term, so we need to know. And also, of course, it will be in bilingual, so we can understand both Tamil and English. Yeah, I think we can go. Uh, let's go. Yeah, first of all, in the software domain, we have three terms which we people will be literally confusing the testing team, like QA, quality assurance, quality control QC, and quality engineering QE. Um, Most commonly, if someone says all these three terms, it will be like those who are testing, like they are doing manual testing or automation. Okay, that's the real perspective. But all these three have different meaning. So we can deep dive further. So இங்கே வந்து இப்போ கியூஏ கியூசி கியூக்கு த்ரீ டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு கியூஏங்கிறது என்டையர் டெவலப்மெண்ட் சைக்கிள்லையுமே ஓட குவாலிட்டியை செக் பண்ணுறது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ப்ராசஸ் லெவலில் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கியூஏ இப்போ பொதுவாக வந்து டெஸ்டிங்கில் ப்ராசஸ் என்னென்னா அந்த டிசைன் வந்ததுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. ஸோ டெஸ்ட் கேஸ்லேயே எல்லாமே கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் எல்லாமே எழுதி அதுக்கு அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் லெவலில் யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸோ அப்படி பண்ணுறவங்கள QA குவாலிட்டி அஷூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ QC குவாலிட்டி கண்ட்ரோல்னா அந்த டெஸ்ட் கேஸில் அந்த லைஃப் சைக்கிளில் ஐ மீன் இட்ஸ் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுற மெம்பர்ஸ் இந்த ப்ராசஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி மேனுவல் டெஸ்டர்ஸ் எல்லாமே QCயில் தான் வருவாங்க. ஸோ அதுதான் ஃபோக்கஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் டெஸ்டிங் ஃபேஸ். யார் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் குவாலிட்டி கண்ட்ரோல் வருவாங்க. இவங்க கோல் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுறது, டெஸ்ட் கேஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பக் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுறது, எகெயின் ரீ டெஸ்டிங். அது எப்பயுமே நம்ம முன்னாடி சிஸ்டமில் பார்த்தது. அடுத்து QE குவாலிட்டி இன்ஜினியரிங்னா பியூர்லி ஆட்டோமேஷன். ஸோ இவங்க வந்து QCயில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ்டாக வரும். QEயில் அதே இது ஆட்டோமேஷன். அவங்க வந்து டிஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் போகும். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். பட் மோஸ்ட் காமன்லி எல்லாருமே வந்து QA அப்படிங்கிற டேர்ம் வந்து காமனாக மேனுவல் டெஸ்டிங் அண்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஹை லெவலில் இது தெரிஞ்சுக்கணும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. அடுத்து வந்து குவாலிட்டி டெஸ்டிங்கில் பேசிக்காக டூ டைப்ஸ் இருக்குது. இதில் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா ஸ்டாட்டிக் டெஸ்டிங், டைனமிக் டெஸ்டிங். ஸோ ஸ்டாட்டிக்னா முன்னாடியே நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிட்டோம், இம்மூவபிள். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ரீடிங் த ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டைனமிக்னா டிரைவிங் த கார், ரியலாக வந்து நம்ம வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறோம், அதுதான் வந்து டைனமிக். டைனமிக்னா சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கில் வந்து மொத்தமாக அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு சொன்னனால இப்போ ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் டிசைன், ஸோ அதை வச்சே ஒரு டெஸ்டிங் டீமில் வந்து இன்வால்வ் ஆகி அதுலேயே வந்து ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா, யூசர் ஃப்ளோ தப்பு இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் வாங்க. பொதுவாக ஸ்டாட்டிக் டெஸ்டிங் வந்து QA டீம்லேயே ஹைரார்க்கியில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க, டிசைன் டீம் ரிவ்யூ. ஸோ அந்த மீட்டிங்கில் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்து டைனமிக் டெஸ்டிங்கிறது ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு கையில் கொடுக்குறாங்க, அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து டைனமிக் டெஸ்டிங். ஸோ இதுதான் வந்து ரொம்ப எக்ஸாக்ட். ஏன்னா நம்ம யூஸர் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரியல். ஸ்டாட்டிக்ங்கிறது ரியல் வராது. பட் ஆனால் மெயின் பெனிஃபிட் என்னென்னா
ஸ்டாட்டிக் டெஸ்டிங்லேயே நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு டைனமிக் டெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி காஸ்ட் வந்து எப்படி சொல்றது? இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ற காஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங்லேயே நீங்க பக் கண்டுபிடிச்சீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 பக் வந்து நம்ம ஸ்டாட்டிக் டெஸ்டிங்லேயே விட்டுட்டோம். 4 யூசர் ஃப்ளோ தப்பா இருக்குன்னா, அது யாருமே கண்டுபிடிக்கல. அத அப்படியே டிசைன் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. நம்ம கடைசில டைனமிக் டெஸ்டிங்ல தான் கண்டுபிடிக்கிறோம்னா, அத போய் ரிவர்ஸ் பண்ணணும்ல, ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி அகைன் ரீடெஸ்ட் பண்ணணும். அதுக்கு டைம் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன போய் மாத்துவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ல போய் மாத்துவாங்க. அகைன் அப்ரூவ் ஆகணும். நம்ம அப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ இதுவும் காஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ எப்பயுமே ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ல ஆஸ் அ QA-வா நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டா நமக்கு தான் ஃபியூச்சர்ல பெனிஃபிட். ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ல என்னென்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாக் த்ரூ, அது வந்து இன்ஃபார்மல். நெக்ஸ்ட் ரிவ்யூ செமி ஃபார்மல். தேர்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன், அது வந்து ஹைலி ஃபார்மல். வாக் த்ரூனா ஜஸ்ட் நம்ம ரீட் பண்றது தான். அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்னா அந்த ப்ராஜெக்ட் பத்தி இருக்கும், யூசர் ஃப்ளோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி அதுலேயே ஏதாவது லூப் ஹோல் இருக்குன்னா அங்கேயே கண்டுபிடிக்கிறது வாக் த்ரூ. அடுத்து ரிவ்யூனா எகெயின் லைக் டெஸ்ட் பிளான் நம்ம டெஸ்டிங் டீம்ல இருந்து பண்ணுவோம். அதே மாதிரி ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம ரிவ்யூங்கிற மீனிங் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன், அது வந்து மீட்டிங்ஸில் தான் எப்படி சொல்றீங்க, ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி எல்லா டீமுமே டிசைன் டீம், டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம் அவங்க வச்சு இதுதான் ப்ராடக்ட், இதில் ஏதாவது ஃபீட்பேக் உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்ஸ்பெக்ஷன். அதில் நம்ம 3 ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் இருக்குது. ரீடர், ரைட்டர், மாடரேட்டர். ரீடர்னா யார் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் ப்ராடக்ட் மேனேஜர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிசைன் இல்லைன்னா டெவலப்மெண்ட் டீம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லை சாரி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டீமில் வந்து யாராவது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ரீடர். அடுத்து ரைட்டர் வந்து ஓகே ஓகே, அங்கே அந்த மீட்டிங்கில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. அவங்க வந்து ரைட்டர்னு சொல்லுவாங்க. அது யாரானா எந்த டீம்லனாலும் இருக்கலாம், டிசைன் இருக்கலாம், டெவலப்மெண்ட் டீம்ல, ஏன் பிஸ்னஸ் டீம்லேயுமே இருக்கலாம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டீம், பிஏன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீமில், QA டீமில் கூட இருக்கலாம். அவங்க வந்து ரைட்டர். மாடரேட்டர்னா இப்போ வந்து இப்போ நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் அது வந்து ஃபைனலைஸ் ஆகணும். ஸோ அந்த ஃபைனலைசிங் அத்தாரிட்டி வந்து மேபி ப்ராடக்ட் மேனேஜருக்கு இருக்கும், இல்லை டெவலப்மெண்ட் டீம் லீட், QA லீட். ஸோ அந்த மாதிரி ஹைரார்கிஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மாடரேட்டர். ஸோ இந்த 3 ஸ்பெசிஃபிக் ரோல்ஸோட இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. அதை வச்சு டிஸ்கஷன் நடந்து இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கில் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். ஓகே, அடுத்து டைனமிக் டெஸ்டிங்கில் வந்து என்னன்னு பார்க்குறோம். இதில் வந்து 4 லெவல்ஸ் இருக்குது. இது காமனாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டால் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது என்னன்னா கீழே இருந்து மேலே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டெஸ்டிங், செகண்ட் இன்டகிரேஷன், தேர்டு சிஸ்டம், ஃபோர்த்து யூசர் ஆக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து யூனிட் டெஸ்டிங். இது வந்து டெவலப்பர்ஸ் டொமைன். ஓகே, இது வந்து ஃபுல்லாக டெவலப்பர்ஸ் தான் டெஸ்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக. இது ஸ்கோப் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லாகின் பேஜ்னு வச்சுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காம்பனண்ட் இருக்கும். இப்போ இமெயில் ஃபீல்ட் இருக்கும், பாஸ்வேர்ட் ஃபீல்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லாகின் பட்டன் இருக்கும், ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும், ரிமெம்பர் மீ இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பனண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் தனித்தனியாக அது கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங். எகெயின் சேம் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இமெயில் பாக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த இமெயில் பாக்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்காதா, அது எப்படி செக் பண்ணலாம்? எகெயின் அதுக்கு வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இமெயில் இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தா அது எப்படி அக்செப்ட் ஆகுதா இல்லையா, அக்செப்ட் ஆகக்கூடாது சில நேரம், இல்லை வேலிட் இமெயில் கொடுத்தா வருதா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேசஸ் வச்சு அவங்க ஆக்சுவலி அது கோடு எழுதுவாங்க. யூனிட் டெஸ்டிங் வந்து கோடு எழுதி ரன் பண்ணுவாங்க. ஸோ அது ரன் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணும். இது வந்து
எப்படி சொல்றது? இப்ப ஒரு ஆஸ் அ டெவலப்பர் ஸ்டாண்ட் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து என்னன்னா, அவங்க ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது அவங்களே வெரிஃபை பண்றது தான் யூனிட் டெஸ்டிங். ஸோ அவங்க பேசிக்கா அவங்க கோட் பேஸ்லயே யூனிட் டெஸ்டிங்கிறது கோட் ஆட் பண்ணுவாங்க. அத ரன் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம ஸ்கிரிப்ட் மாரி தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் மாரி இருக்கும். ரன் பண்ணுவாங்க. எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ இதுதான் அங்க நடக்கும். அகெயின் இது டெக்னிக்கலி இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு யூனிட் டெஸ்டிங். அது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அது வந்து ஏன்னா இன்டர்னல் லாஜிக் அண்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே வந்து விசிபிளா இருக்கும். அத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் இப்ப நான் சொன்னது வந்து ப்ரோக்ராம் இல்லாம இருக்கிற யூஸ் கேஸ் சொன்னேன். ப்ரோக்ராம் வைஸும் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எகெயின் இப்ப நான் வேலிடேஷன் வந்து அவங்க அந்த ரெஜெக்ட்ஸ்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அத வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ப்ரோக்ராம் வைஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் லாஜிக் வைஸும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு ஏன் பேர் இருக்குன்னா, கோடு வந்து நமக்கு விசிபிளா தெரியும். எப்படி சொல்றது? இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, அதுக்குள்ள சாரி ஒரு கிளியர் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ் இருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கிற என்ன இதுனாலும் நமக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்லயும் அப்படிதான். நம்ம இன்டர் கோடு இருக்கிறது வந்து விசிபிளா தெரியும். அதை தான் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அது மெயின் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வச்சிருக்காங்க. இதை யார் ஓனர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா டெவலப்பர்ஸ் அவங்க தான் கோடு தராங்க. மெத்தட்ஸ் வந்து பேசிக் பார்ட். ஓகே, இதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுக்குறாங்க. பேசிஸ் பார்ட் டெஸ்டிங் வந்து ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிஷனல் கவரேஜ் இஃப் எல்ஸ் அது நம்ம படிச்சிருப்பேன். அது யூஸ் பண்ணி ஒவ்வொரு லாஜிக் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவாங்க. லூப்ஸ் ஃபார் லூப் அதெல்லாம் யூஸ் பண்ணி எகெயின் ரிப்பீட்டட் எப்படி சொல்கிறது நிறையா. இப்போ சில லாகின்லலாம் வந்து இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோ லாக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த காம்பனண்ட்லாம் டெஸ்ட் பண்ணும்போது லூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது யூனிட் டெஸ்டிங். அடுத்து லெவல் 2ல வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது டெவலப்பர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அது எல்லாமே இன்டகிரேட் பண்ணல. இப்போ லாகின் பேஜில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒர்க் ஆகுதுன்னா அதை வச்சு யூஸ் இல்லை. இப்போ இமெயில் ப்ளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் தான் அடுத்த பேஜ் போகும். அப்போ இந்த மூணுமே வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இன்டகிரேஷன். இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக லாகின் மாடியூலுக்குள்ளேயே எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் ஆனால் இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. லாகின் மாடியூல், இன்பாக்ஸ், இமெயில் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இன்பாக்ஸு அடுத்து டெலீட்டட் ஐட்டம். ஸோ இது மூணுமே வந்து இன்டகிரேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இதோட ஸ்கோப் என்னன்னா இதோட ஃப்ளோ டோட்டல் ஃப்ளோவுமே இப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஃப்ளோ தெரிஞ்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிமெயில் வந்து லாகின் பண்ணுறோம். அடுத்து இன்பாக்ஸ் செக் பண்ணுறோம். லாகின் பண்ண இன்பாக்ஸ் வருதான்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கே இன்பாக்ஸ்குள்ளே டெலீட்டட் ஐட்டம் சைடில் இருக்குங்க. ஸோ அந்த மாடியூல் வந்து அதாவது இன்பாக்ஸை டெலீட் பண்ணோன்னா டெலிட்டட் ஐட்டம்ஸில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறோம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த்ரூ த ஃப்ளோ வந்து இங்கே செக் பண்ணுவோம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாடியூலுக்குமே வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். கோல் என்னன்னா மாடியூல் ஏவோட அவுட்புட் வந்து மாடியூல் பிக்கு இன்புட்டாக போகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ அதே வைஸ் வெர்சா அங்கேயும் ஒரு மாடியூல் பியோட அவுட்புட் வந்து மாடியூல் சிக்கு இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வரும். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அடுத்து இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் வந்து 2 அப்ரோச் பேசிக்காக வச்சுருப்பாங்க. டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுனுக்கு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. என்னென்னா கம்போஸ் மெயிலுங்கிறது பேரண்ட் மாடியூல், சென்ட் ஐட்டம்ஸ்ங்கிறது சைல்டு மாடியூல். ஸோ இதில் வந்து டாப் டவுன் அப்ரோச் வந்து பேரண்ட் மாடியூல் டு சைல்டு மாடியூல் செக் பண்ணுறது. ஸோ கம்போஸ் மெயில் அதுக்கப்புறம் சென்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுறது டாப் டவுன். இப்போ பாட்டம் அப்னா சென்ட் ஐட்டம்ஸ்க்கு சைல்டு மாடியூல், அதுக்கப்புறம் கம்போஸ் மெயில் வந்து பேரண்ட் மாடியூல், சைல்டு டு பேரண்ட் டவுன் டு பாட்டம் டு அப் வருதுல்ல. ஸோ லோவர் வெர்ஷன் ஆஃப் மாடியூல் வந்து அப்பர் வெர்ஷன் செக் பண்ணிட்டு பாட்டம் அப் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எகெயின் 2 வேஸ் இருக்குது. இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன், நான் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன். இன்க்ரிமெண்டல்னா இப்போ ஒவ்வொரு மாடியூலும் 1 by 1 தான் இன்டகிரேட் பண்ணி எப்பயுமே டெவலப்பும் பண்ணணும், டெஸ்ட்டும் பண்ணணும். அகெயின் இந்த சேம் எக்ஸாம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா லாகின் மாடியூலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இன்பாக்ஸ் மாடியூல் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் லாகின் ப்ளஸ் இன்பாக்ஸ் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? எடுத்த உடனே லாகின்க்கு அப்புறம் இன்பாக்ஸையும் டெலீட் ஐட்டம் தனியாக டெவலப் பண்ணிட்டு மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன இஷ்யூ மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா என்ன இஷ்யூ வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூ எங்கேருந்து வருதுங்கிறது டெவலப்பர்னால கண்டுபிடிக்க முடியாது. அது எகெயின் டைம் வேஸ்ட் ஆகும். டைம் கன்சப்ஷன் ஃபார் த பக் ஃபிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால எப்படி இன்டகிரேஷன் ஆக்சுவலாக இருக்கணும்னா, ஒன் மாடியூல் ப்ளஸ் ஒன் மாடியூல் இது ஒரு இன்டகிரேஷன். அடுத்து இப்போ இது வந்து இன்டகிரேட் ஆயிடுச்சா, அப்போ இது வந்து ஒன் மாடியூல்னு கன்சிடர் பண்ணி ஒன் ப்ளஸ் ஒன் அப்படி ஒவ்வொன்றா இன்டகிரேட் பண்ணி போய் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து இன்க்ரிமெண்டல். ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ அதுதான் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். இப்படி தான் மேக்ஸிமம் 95% கம்பெனிஸ் இன்டெகிரேட் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க, டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. அதனால பிரேக் டவுன் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பிரேக் டவுனும் வராது மேக்ஸிமம். ஸோ அது வந்து பெரிய பெனிஃபிட். நான் இன்க்ரிமெண்டல் வந்து பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருக்கேன். மொத்தமாக ஒரே டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஸோ முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒவ்வொரு மாடலும் தனித்தனியாக டெவலப் பண்ணிட்டு மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நிறைய இஷ்யூ வரும். அது எங்கே ரூட் காசுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வந்து நான் இன்க்ரிமெண்டல் இருக்கிற பெரிய ட்ராபேக். ஸோ இன்க்ரிமெண்டல் தான் யூஸ்ஃபுல். அடுத்து லெவல் 3 வந்து சிஸ்டம் டெஸ்டிங். இங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து டெஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. பட் ஆனால் இங்கேயுமே நம்ம டெஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, அது எப்படின்னா அகெயின் லாகின் மாடியூல் கொடுத்துட்டு மட்டும் பண்ணிட்டு டெஸ்டிங் அனுப்புவாங்க, நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்து இன்பாக்ஸ் மட்டும் பண்ணிட்டு அனுப்பாம பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் லாகின் ப்ளஸ் இன்பாக்ஸ் வந்து நம்ம அந்த ரிலீஸ் சைக்கிளில் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கேயுமே டெஸ்டிங் டீம் இன்வால்வ் ஆவாங்க. ரொம்ப மெயினாக வந்து சிஸ்டம் டெஸ்டிங்கில் இன்வால்வ் ஆவாங்க. சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னென்னா ஆல் டுகெதர் மொத்த சாஃப்ட்வேருமே டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஜிமெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ இருக்கும், லாகின், சென்ட் ஐட்டம்ஸ், கம்போஸ் இமெயில், நிறைய இது இருக்கும்ல, ட்ராஷ் எல்லாம். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு மாடியூல் கூட கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ வேலிட் ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி அது ஃபுல்லி அசம்பிள்ட் அப்ளிகேஷன் எஸ் எக்ஸாக்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக டெஸ்ட் பண்ணுறது. இதில் எகெயின் வந்து 4 கிரிட்டேரியா 4 டைப்ஸாக வந்து டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜியூஐ. ஓகே, ஜியூஐயோட எக்ஸ்பென்ஷன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நார்மலாக யூஐங்கிற நேம் ஃபேன்சியாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். யூஐனாலும் ஜிஐனாலும் ஒன்று தான். ஸோ யூஐங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாமல் அந்த ஸ்க்ரீனோட என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணுறது தான் யூஐ. ஓகே, ஸோ விஷுவல் லுக் இதிலே போட்டிருக்காங்க. விஷுவல் லுக் அண்ட் ஃபீல் தான் ஜியூஐ. அடுத்து யூசபிலிட்டி டெஸ்ட்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட கம்ஃபர்ட் யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா. எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நிறையா டோஸ் மெசேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் லாகின் பேஜில் வந்து இப்போ யூசர் வந்து பாஸ்வேர்டு 8 கேரக்டர் தான் கொடுக்கணும்னு லாஜிக் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூசர் வந்து 6 கேரக்டர் பாஸ்வேர்டு தான் டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறாருன்னா, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டோஸ் மெசேஜ் வந்து சொல்லணும் தெளிவாக, இந்த மாதிரி பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் இருக்குன்னு. அப்படி சொல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டாலும் அது இஷ்யூ தான். ஓகேவா, அது வந்து யூஸர் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகுறாங்க, யூசபிலிட்டி சரியாக இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி டோஸ் மெசேஜ் வைக்கணும். ஸோ இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் வரும். ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணுறது தான். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா செக் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். அடுத்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அப்பார்ட் ஃப்ரம் எப்படி சொல்றது, இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்னா அது ஜஸ்ட் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஃபீச்சர் வச்சு மட்டும் ஒர்க் ஆகாது. அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து செக்யூரிட்டி இருக்கும், அதோட ஸ்பீட் இருக்கும். அது எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் வரும். ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஜியூஐ. ஜியூஐயில் வந்து இதில் குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டயலாக் பாக்ஸ். அதில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் வந்து கம்பெனி லோகோ கொடுத்துட்டு அதில் அலைன்மெண்ட்ஸ் அண்ட் பொசிஷன் செக் பண்ணுறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ஜிஐ டெஸ்டிங். அடுத்து டைப்போகிராஃபி அண்ட்
டைப்போகிராஃபினா எகெயின் அந்த ஃபாண்ட் வரும், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் கரெக்டாக ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. கலருமே ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி. டைனமிக் சைஸிங்னா எகெயின் இந்த ஸ்க்ரால் பார், சில பேஜெலாம் வந்து ஃபிட் ஆகாது, ஸ்க்ரால் பார் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது டைனமிக் சைஸிங் இதெல்லாம் ஜிஐக்குள்ளே தான் இருக்கும். எலமெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த பட்டன், எகெயின் ஸ்டேட்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா எனேபிள் டிசேபிள்னு ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. ஸோ சப்மிட் வந்து டிஃபால்ட்டாக வந்து எப்படி இருக்கணும், எனேபிளாக இருக்கணுமா டிசேபிளாக இருக்கணுமா அது எல்லாமே ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா விஷுவலாக எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்மளோட பிளாட்ஃபார்ம், நம்மளோட அப்ளிகேஷன் செக் பண்ணுறது ஜிஐ டெஸ்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். ஸோ இதில் இவங்களே நல்ல குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ வந்து யூஸர் வந்து லாகின் பேஜில் ஓகே ஓகே அவங்க யூஸர் வந்து இப்போ இந்த சினாரியோ என்னன்னா யூஸர் ஒரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாகின் லாகின் பேஜ் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் பேஜில் இருக்காங்க. அவங்க வந்து போய் கிளிக் பண்ணுறாங்க அந்த சைடில் இருக்கிற என்ன சொல்றது, ஓகே ப்ராடக்ட்ஸ் பேஜுங்கிற ப்ராடக்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுறாங்க. அப்போ கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக ப்ராடக்ட் பேஜுக்கு போகணும். பட் ஆனால் இந்த எரர் வந்து டோஸ்ட் மெசேஜ் காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எரர் 404 நல் பாயிண்டட் எக்ஸெப்ஷன் அட் லைன் 52. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் கோடில் த்ரூ பண்ணுற எரர். இதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து அப்படி ஒரு பேஜே இல்லை, அது பாயிண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஸோ இது வந்து ஆஸ் அ டெவலப்பராக புரியும், டெஸ்டிங் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், டெவலப்பர் புரியும், பட் ஆனால் வேறு யாருக்குமே புரியாது. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே புரியாத மாதிரி டோஸ்ட் மெசேஜ் எங்கேயுமே வைக்கக்கூடாது. ஸோ இவங்களே குட் எக்ஸாம்பிள் இது கொடுக்குறாங்க. இந்த சினாரியோவில் எப்படி இருக்கணும்னா இந்த பேஜ் எங்களால் இந்த டைம் எங்களால் ஃபைண்ட் பண்ண முடியல, வெப் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக யூஆர்எல் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா செக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹோம் பேஜ் போங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு நம்ம யூஸருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி யூஸர் எப்பயுமே நம்ம வந்து ஒரு லேமேன் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லா யூஸருமே வந்து எப்படி சொல்கிறது படிச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ அவங்க லேமேனுக்குமே புரிகிற மாதிரி இருந்தால் தான் எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் வரும். ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது. கான்டெக்ட் சென்சிட்டிவ் ஹெல்ப்னா டெஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரொவைட் இமிடியேட் ரெலவெண்ட் கைடன்ஸ். ஓகே இப்போ யூஸர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜோ ஏதோ எரர் மெசேஜோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுங்கள், இல்லை ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். அது வந்து கான்டெக்ட் சென்சிட்டிவ் ஹெல்ப். கிளியர் கம்யூனிகேஷன் இப்போ தான் பார்த்தோம், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், எரர் மெசேஜ் எல்லாமே. டாக்குமெண்டேஷன் ஆக்சுவலி ரெக்கமெண்டட் என்னன்னா எல்லா வெப்சைட்டுமே யூசர் மேனுவல் ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. யூசர் மேனுவல் வந்து இட் டசன்ட் மீன் ஃபிசிக்கலாக இருக்கணும். வெப்சைட்லேயே இப்போலாம் நிறைய ஹெல்ப் பார்த்துருப்பீங்க டாக்குமெண்ட்ஸ்க்கோ, அந்த மாதிரி வச்சா அது ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது போட்டிருக்காங்க. அடுத்து 3 ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஒவ்வொரு பிஹேவியருமே வெரிஃபை பண்ணுறது. ஸோ நம்ம இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்டு ஏ பர்சன்லேருந்து பி பர்சனுக்கு ஏ பர்சன் வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போ ஒரு 10,000 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஏவோட பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 டிடெக்ட் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் கேஸ், அது ஒன்று. அடுத்து பியோட பேங்க் அக்கௌண்ட்டில் அதே 10,000 வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுவுமே டெஸ்ட் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் வச்சு ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுமே வெரிஃபை பண்ணணும். அதுதான் இங்கே பிஹேவியர் வெரிஃபிகேஷன். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே ஆப்ஜெக்ட்ங்கிறது இந்த பட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பட்டன் எல்லாமே கரெக்டான டைமில் எனேபிள் ஆகிருக்கா டிசேபிள் ஆகிருக்கா ஆஸ் பர் த யூசர் இன்புட். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னா இதே சினாரியோவில் இப்போ ஃபண்டு ஏ வந்து பிக்கு அனுப்ப போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா பை மிஸ்டேக் வந்து அமௌண்ட் ஃபீல்டில் எதுவுமே என்ட்ரு பண்ணல. ஓகே, ஸோ அந்த சினாரியோவில் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகிடக்கூடாது, டிசேபிளில் தான் இருக்கும்.
ஏன்னா ஏதாவது இப்போ ஃபண்ட் இருந்தால் தானே நம்ம அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ சப்போஸ் அவர் ஏதாவது என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த கன்ஃபார்ம் பட்டன் எனேபிள் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் பேஸ்டாக ஆப்ஜெக்ட்டுமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துருக்காங்க. லிங்க் எக்ஸிக்யூஷன்னா சி எல்லா அப்ளிகேஷனுமே வந்து 2 டைப் ஆஃப் லிங்க்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல். இன்டர்னல் லிங்க்ஸ்னா ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கும். எகெயின் இப்போ ஏதோ ஒரு இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இ-காமர்ஸ் ஓகே இ-காமர்ஸ் கூட ஓகே ஓகே பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நெட் பேங்கிங் இருக்கும், இப்போ பில் பேமெண்ட்டுன்னு இருக்கும், நிறைய பேஜ் இருக்கும். அவங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளேயே நிறைய பேஜ் இருக்கும். அது எல்லாமே இன்டர்னல் பேஜ். எக்ஸ்டர்னல் லிங்க்னா அவங்க வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி லிங்க்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களை நேவிகேட் பண்ண வேண்டிய தேவையாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா கேவைசி. கேவைசி வந்து மேக்ஸிமம் அவங்க பேங்க்கே பண்ண மாட்டாங்க, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து வேற ஒரு லிங்க்கை தான் அவங்க அப்ளிகேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்குமே வந்து இங்கே இவங்க அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் அங்கே நேவிகேட் ஆகுதா இல்லை அது பிரேக் ஆகுதாங்கிறது செக் பண்ணும். அதுதான் லிங்க் எக்ஸிக்யூஷன் பற்றி சொன்னாங்க. அடுத்து ஃபோர்த் வந்து ப்ரௌசர் மெமரி. ப்ரௌசர் மெமரியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான திங்ஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே. குக்கீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணுறது வந்து அந்த ப்ரௌசர் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து குக்கீஸ் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஸ்டோர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இந்த லாகின் பேஜில் வந்து ரிமெம்பர் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரிமெம்பர் மீங்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும். இப்போ ஏதோ ஒரு என்ன வெப்சைட் சொல்லலாம், ஓகே அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா அதிலே சேவ் பாஸ்வேர்ட் இருக்கும். இல்லை ரிமெம்பர் ஓகே ரிமெம்பர் மீனே வச்சுக்கோங்க. ரிமெம்பர் மீ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிருக்கும் அந்த பேஜ்லேயே. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா குக்கீஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சினாரியோ எல்லாமே ஆஸ் அ டெஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணணும். அடுத்து செஷன்ஸுங்கிறது அந்த டைம் அவுட் சொல்லுவாங்க. இந்த இது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, பேங்கிங் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாகின் பண்ணோன்னா அது அந்த செஷனே வந்து 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் தான் உங்களால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் செக் பண்ணும். இதைத்தான் வந்து செஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ் இப்போ என்ன ரெக்யர்மெண்ட்டில் இருக்கோ அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த டைமில் தான் யூஸரை வந்து ஆக்டிவாக ஒர்க் யூஸ் பண்ண முடியுதா, இல்லை அதை தாண்டி யூஸ் பண்ண முடியுதாங்கிறது நம்ம வேலிடேட் பண்ணணும். அதை தாண்டி வந்து யூஸரை யூஸ் பண்ண விடக்கூடாது. அப்படியாச்சுன்னா அது பக். ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்து இது வந்து டேட்டா பேஸ் ரிலேட்டடாக டெஸ்டிங் எப்படி பண்ணுறதுக்கு இது ரொம்ப பேசிக் திங்ஸ் தான். என்னென்னா டேட்டா பேஸ் மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகே, இதில் வந்து 3 இது இருக்குது. இன்சர்ட், அப்டேட், டெலீட்டுங்கிறது ஒவ்வொரு குவரிலையுமே இருக்குது. இன்சர்ட்டுங்கிறது இப்போ வந்து ஒரு நியூ யூஸரை வந்து நம்ம ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஒரு நியூ யூஸரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெப்சைட் மூலமாகவே பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் இருக்கும், ரெஜிஸ்டர் ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும், அதில் போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வரலாம். இல்லைனா டேட்டா பேஸில் கொரியை இன்சர்ட் பண்ணியே பண்ணலாம். கொரியில் போயிட்டு அவங்களோட இமெயில் போட்டு பாஸ் பண்ணி இது பண்ணலாம். இது ஹை லெவலில் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ அதில் வந்து இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க கொரியில். ஸோ அது ஜஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ரெக்கார்டை வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தான் இன்சர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட்டுங்கிறது எகெயின் அதில் ஏதோ எடிட் பண்ணுறோம் அந்த ரெக்கார்ட்லன்னா அப்டேட் யூஸ் பண்ணுவாங்க. டெலீட் அதில் இருக்கிற மாதிரி டெலீட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஏதாவது ரெக்கார்டை டெலிட் பண்ணால் டெலீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எகெயின் ஓகே தெரியல. இப்போ வரைக்கும் ஜஸ்ட் இந்த 3 queries-ல இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க டேட்டா பேஸ் டெஸ்டிங்கில். அடுத்து சிஸ்டம் டெஸ்டிங் கேட்டகரி 4 வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்.
ஸோ நான் ஃபங்க்ஷன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரும், செக்யூரிட்டி வரும், ரெக்கவரி வரும், கம்பேட்டபிலிட்டி வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் லோட் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வரும். லோடுனா எகெயின் ஓகே ஓகே லோட் டெஸ்டிங்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஃபார் த ஆக்சஸ் இந்த வெப்சைட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். 100, 500, 1000, 5000 கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு எங்கேயாவது ரெக்கார்டை பிரேக் ஆகுதா, ஐ மீன் நம்ம வெப்சைட் பிரேக் ஆகுதான்னு செக் பண்ணுறது லோட். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா இப்போ ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் நம்ம ஒரு லோடு வச்சுருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் வந்து அட் அ டைமில் வந்து 1 lakh யூசர்ஸ் தான் லோட் தாங்கும் அப்படிங்கிறது வச்சுருப்போம். ஓகேவா? அதை தாண்டி நம்ம டெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். அந்த அப்ளிகேஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் அந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh அப்புறம் 1.5 lakh நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா அதையும் டெஸ்ட் பண்ணி சப்போஸ் ஏன்னா சில சினாரியோவில் அதை தாண்டியும் நமக்கு யூசஸ் வரலாம். ஸோ அந்த சினாரியோ நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த ஹாட்ஸ்டார்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய க்ரோஸ் வியூஸ் போகும். அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அங்கே பண்ணலன்னா ஏன்னா இப்போ 50 crore வியூ 60 crore வியூஸ்லாம் போகும். அப்போ அந்த டைமில் போய் இப்போ இது பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்ளிகேஷனே பிரேக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ லாஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து லோட் டெஸ்டிங்கும் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்குமே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். லோட் டெஸ்டிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்பெக்டட் வால்யூம்க்கு டெஸ்ட் பண்ணுறது. இப்போ 1 lakh தான் வந்து இந்த கெப்பாசிட்டி இதுதான் வந்து தாங்கும்னா 1 lakhக்கு வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது லோட். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது 1 lakh பியாண்ட் டெஸ்ட் பண்ணுறது. நம்ம அப்ளிகேஷன் அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணுறதா இல்லை, அது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் செக்யூரிட்டிங்கிறது அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் டெஸ்ட் பண்ணுறது. அத்தன்டிகேஷன்னா வேலிட் யூஸரா இல்லையா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறது. அத்தரைசேஷன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கரெக்டாக எப்படி சொல்றது கரெக்டான ஆக்சஸ் வச்சு ஓப்பன் பண்ணாதான் அப்ளிகேஷன் ஆக்சஸ் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறது அத்தரைசேஷன். ஸோ ரெக்கவரி once again we program this system works ஓகே ஓகே ரெக்கவரினா சம்டைம் அப்நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன சினாரியோ தான். இப்போ 1.5 lakhs யூஸ் போயிடுச்சு அப்படின்னா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராஷ் ஆனாலுமே நம்ம சிஸ்டம் வந்து ரெக்கவரி ஆகி எகெயின் கொஞ்ச நேரம் கழிச்சு ரீபூட் ஆகுதா பழைய ஸ்டேட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறது ரெக்கவரி. நெக்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டிங்கிறது ஓகே கம்பேட்டபிலிட்டி இதில் ஆக்சுவலி ஏதோ மிஸ்டேக் இருக்குயா. கம்பேட்டபிலிட்டிங்கிறது நம்ம வெப் ப்ரௌசர் வெப் அப்ளிகேஷன் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸுக்குமே வந்து கம்பேட்டபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மொபைல், டேப்லெட், லேப்டாப், ஈவன் டிவி. ஓகேவா? இப்போ கரெக்டாக டிவிலையுமே செக் பண்ணுறேன். ஸோ மொபைலுங்கும் போது ஏகப்பட்ட மொபைல் இருக்குது. ஸோ எதெல்லாம் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸில் இருக்கோ அந்தந்த மொபைல் அந்த டேப்லெட் அந்த டிவைஸ்க்கு செக் பண்ணுறது கம்பேட்டபிலிட்டி. இது நெக்ஸ்ட் சானிடேஷன் ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. இது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே லெவல் 4. ஓகே நெக்ஸ்ட் வந்து லெவல் 4 யூசர் ஆக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதில் வந்து என்னென்னா யூசர் ஆக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் சைடில் இருந்து நான் டெக்னிக்கல் டீம் பண்ணுவாங்க. ஓகே அந்த நான் டெக்னிக்கல் டீம் வந்து அவங்களே வந்து ஒரு கஸ்டமர்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேண்டமாக அந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து யூசர் ஆக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இதில் ஃபைனல் வேல்யூஸ் இருக்குது. கனெக்ட் ஆக்சுவல் யூசர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். சில டைம் ஆக்சுவல் யூசர்ஸுமே பண்ணுவாங்க ஒரு ஸ்மால் வால்யூம் வச்சு. ஓகே ஸோ அதுதான் வந்து யூசர் ஆக்செப்டன்ஸ். ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே செகண்ட் அனாலிசிஸ். ஓகே ஆல்ஃபா டெஸ்டிங்கிறது எப்படி சொல்கிறது அவங்க பர்டிகுலர் என்விரான்மெண்ட்குள்ளே டெஸ்ட் பண்ணுறது. இது ஹை லெவலில் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து குறிப்பிட்ட ரீஜியன்ஸ் தான் ஒர்க் ஆகும்னா
அந்த ரீஜியன்ஸ்குள்ள இருந்து டெஸ்ட் பண்றது. ஓகேவா? அவங்களோட சில டைம் விபிஎன் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட பவுண்டரிஸ்குள்ள இருந்து பெர்ஃபார்ம் பண்றது ஆல்ஃபா. பீட்டாங்கிறது ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங். அது வந்து யாருனாலும் எந்த ரீஜியன்னாலும் எங்க இருந்துனாலும் அந்த குறிப்பிட்ட யூசர்ஸ் மேபி ஆக்சுவல் யூசர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட் சைட் அவங்க பண்றது வந்து பீட்டா டெஸ்டிங். ஓகே. ஸோ இதோட அல்டிமேட் கோல் எகெயின் குவாலிட்டி. இப்போ சப்போஸ் ஏதோ இதுக்கு முன்னாடி QA டீம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை ஏதோ மிஸ் கேஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டெஸ்டிங்கில் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த யூசர் ஆக்செப்டன்ஸ் சிஸ்டம். ஓகே. ஓகே. இப்போ வரைக்கும் இதில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மெயினாக வந்து லெவல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். அடுத்து QA QC QEயோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் தென் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டெஸ்டிங் பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னன்னா லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் தான். இது மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். இல்லை ப்ரோ. Okay. Yeah, good. Yeah. Subhas, do you have any doubts? எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் தான் வேணும். இந்த லெவல் 2ல வந்து டாப் டவுன் பாட்டம் அப் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இந்த ப்ராக்டிக்கல் யூசேஜ் வச்சு சொல்ல முடியும். Okay, okay. One second. ஓகே. ஓகே. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டாப் டவுன் அப்ரோச் பார்க்கலாம். டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது ஃபஸ்ட்டு மெயின் மாடல்னு ஒன்று இருக்கும். இப்போ எல்லா அப்ளிகேஷனுமே வந்து கோர் மாடல்ஸ் இருக்கு. அகெயின் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அகெயின் இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இ-காமர்ஸில் எது ரொம்ப மெயின் மாடியூல்னு நினைக்கிறீங்க? அந்த இ-காமர்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கே இந்த 2-3 மாடல் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எது சொல்லுங்க? அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றது, இந்த கார்ட், ஓகே. அந்த சர்ச். ஓகே. சர்ச். ஓகே. ஓகே. சரி. ஓகே. இப்போ வந்து ஆட் டு கார்ட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே. அது வந்து ஹையஸ்ட் லெவல் டாப்னு வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து அதோட இன்டகிரேட் ஆகிற லோவஸ்ட் மாடியூல்னா என்ன சொல்லுவீங்க? ஆட் டு கார்ட்ல இருந்து அப்புறம் நம்ம செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அது வந்து நம்ம பை நோ கொடுக்குறப்போ அங்கே ஆர்டர் பிளேஸ் ஆர்டருக்கு அங்கே போகுதா அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி கேட்கல. ஐ மீன் இப்போ வந்து ஆட் டு கார்ட்டுங்கிறது டாப்
இம்பார்ட்டன்ட் மாடியூல்னா அதோட இன்டகிரேட் ஆகிற கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது லோ ப்ரியாரிட்டி மாடியூல் பட் ஆனால் அதோட இன்டகிரேட் ஆகிருக்கும் அந்த மாதிரி கேட்குறேன். ப்ராடக்ட் அப்படின்னா பேஜ் இருக்குல்ல, அதுதான் ப்ராடக்ட் பேஜ். ப்ராடக்ட் பேஜ். அதில் வந்து நம்ம என்ன யா எது ஆட் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்ஸு அது மாதிரி. யா ஓகே. இப்போ வந்து ப்ராடக்ட் பேஜுங்கிறது லோ ப்ரியாரிட்டி டவுன், ஓகேவா? டாப்புங்கிறது ஆட் டு கார்ட். இப்போ இந்த டாப் டவுன் அப்ரோச் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஓகே. டாப்ல இருக்கிறத வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட ஃப்ளோ வித் பாட்டம் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து டாப் டவுன் அப்ரோச். நெக்ஸ்ட் பாட்டம் அப் வந்து அப்படியே ரிவர்ஸ். லோவர் மாடியூல் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அதோட இன்டகிரேட்டா இருக்கிற ஹையர் மாடியூல் வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம். அவ்வளோதான் அதோட டிஃபரன்ஸ். இது ஏன் வந்து ஆனா இதுல எப்படி சொல்றது? ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப டாப் டவுன்ல வந்து செக் பண்ணீங்கன்னா, ஆ இப்ப ஹை ரிஸ்க்கான இஷ்யூஸ்லாம் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நல்லா திங்க் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் பண்றது வந்து ஆட் டூ கார்ட். அதுல தான் வந்து நெறைய பக்ஸ் எப்படி சொல்றது? அப்ப அதுல ஒரு பக் கண்டுபிடிச்சோம்னா, கண்டிப்பா வந்து அந்த அப்ளிகேஷன்லயே நெறைய இஷ்யூஸ் வரும். ஐ மீன் யூசர் வந்து பெருசா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஹை ரிஸ்க்கான இஷ்யூஸ்லாம் வந்து டாப் டவுன் அப்ரோச்ல தான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்து லோ லெவல் ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்றது வந்து பாட்டம் அப் அப்ரோச் வந்து. அதாவது சின்ன சின்ன இஷ்யூவா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே செக் பண்றது பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல பெஸ்ட் பிராக்டிஸ் என்னைய கேட்டீங்கன்னா டாப் டவுன் தான். ஸோ மெயினா என்ன மாடல் ஹை ப்ரியாரிட்டியோ அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஐ மீன் ஃபோக்கஸ் வந்து எப்படி சொல்றது? இப்ப 80% வந்து டாப்புக்கு குடுக்கணும். 20% வந்து பாட்டம் குடுக்கணும். அந்த மாரி. ஸோ அது பாத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த இந்த இது எகைன் இன்டகிரேஷன்னால அந்த ஃப்ளோ டாப்ல வந்து பாட்டம்க்கு செக் பண்ணும். ஓகேவா? அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாரி பாட்டம் அப்க்கும் அதே மாரி ரிவர்ஸ்ல வரும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஃபைன். ஓகே. Okay, I think we are good in this session. Yeah. Okay, we can wind up. Yeah. Thank you, team. Yeah, we can wind up. Yeah. Stop.